கேரளாவில் அமீபா நோய், பக்தர்கள் பயப்பட வேண்டாம் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகள், சீமான் குற்றச்சாட்டு. ஆன்லைன் டேட்டிங் செயலிகளை தடை செய்ய வலியுறுத்தல், கோவையில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னை மக்களை காக்க வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். 2026 கூட்டணி ஆட்சி அமையும், பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 2019 பிறகு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் கணிசமாக குறைந்துள்ளது, ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கருத்து. வடக்கு மண்டல கவுன்சிலின் 32வது கூட்டம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்பு. டெல்லியில் தொடர்ந்து மோசமடைந்து வரும் காற்றின் தரம், மக்கள் அவதி. சவுதி அரேபியாவில் பேருந்து விபத்து, 42 இந்தியர்கள் பலி. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம். ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைக்க வேண்டும், வங்கதேசம் திட்டவட்டம். நாகை மீனவர்கள் 31 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை, இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சீனாவில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 4.4 பதிவு. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.